அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2 ஃபர்லு முடிஞ்சிச்சு. இஹ்ராம் தவாஃப் உடைய ஃபர்லு முடிஞ்சிச்சு. இப்போ சைக்காக அது ஒரு வாஜிபு, அந்த அமலை செய்கிறதுக்காக சபா மலையை நோக்கி நம்ம போகிறோம். சபாவுடைய மலை இப்போ கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கண்ணாடி கூண்டில் அடைச்சிட்டாங்க. இப்போ நம்ம நிற்கிற அந்த இடமும் சபாவுடைய மலையில் நிற்கிற மாதிரி தான் அது கருத்து. சபாவுடைய மலையில் போய் நிம்மதியான முறையில் துவா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த ஆரம்பித்து அதிகமாக துவா செய்யணும். அந்த துவாவுக்கு கபூலாகும். துவா செய்த பிறகு இப்போ சபா டு மர்வா நம்ம போகிறோம். சபா டு மர்வா ஒரு சுற்று, மர்வா டு சபா 2வது சுற்று, இது மாதிரி திரும்ப சபா டு மர்வா இப்படி 3, 4, 5, 6, 7 சுற்று. 7வது சுற்று மர்வாவில் முடியும் ஆச்சா. இப்போது நம்ம சபாலேருந்து மர்வாவுக்கு போகும்போது அங்கே தவாஃபில் 3ஆம் கலிமா ஓதணும், இங்கே 4ஆம் கலிமா ஓதணும். தக்பீர் இந்த பெருநாளில் ஓதக்கூடிய தக்பீர் சொல்லலாம், துவா செய்யலாம், குரான் ஓதலாம், எது வேணாலும் செய்யலாம். சபாவுக்கும் மர்வாவுக்கு இடையில் மைலைன் அக்ரலைன் என்ற ஒரு இடம், பச்சை லைட்டு டியூப்லைட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் ஓடணும். பெண்கள் சார்பாக ஹாஜரா அம்மையார் ஓடிட்டாங்க, அதனால் பெண்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஓடக்கூடிய நேரத்தில் காபுத்தலாவை பார்த்துட்டே ஓடணும். அந்த இடத்துல ஒரு சின்ன துவா, ரப்பி ஃபிர் வர்ஹமத் ஜாவஸ் அம்மா தாயலம் இன்னக்கா அந்தல் அசுல் அக்ரம், யா அல்லாஹ் பாவம் என்று அறியாமல் சில பாவத்தை செய்துட்டேன், அந்த பாவத்தை நீ மன்னிச்சிடு. அப்படியாக அந்த துவாவுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் சபா டு மர்வா போகிறது, அப்புறம் மர்வாலேருந்து சபா இப்படி 7 தடவை சுற்றிட்டு கடைசியாக மர்வாவில் நீண்ட நேரம் துவா செய்த பிறகு நம்ம நம்முடைய 3வது வாஜிப்பு முடிஞ்சு போகுது. 3வது அமல் முடிஞ்சு. 4வதாக நம்ம மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு அமல். நேராக வெளியே வந்துட்டால் நிறைய பாபர் ஷாப் இருக்குது. மொட்டை அடிப்பதற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மொட்டை அடிப்பவங்களுக்கு ரஹ்மத் செய்வான்னு சொல்லி 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்க. முடியை குறைப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் அதுதான் என்று சொன்னாங்க. அதனால் கூடிய மட்டும் மொட்டை அடிச்சிருங்க. அதனால் இப்போ ஹஜ்ஜிலையும் நம்ம மொட்டை அடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் மொட்டை அடிச்சிட்டேன்னு சொல்லி ஹஜ்ஜில் மொட்டை அடிக்காமல் விட்றாதீங்க. சும்மாவது அந்த பிளேடு ரேசரை போட்டு தடவிடுங்க, சின்ன சின்ன முடிகள் வெளியே வந்துடும். பெண்கள் நம்முடைய கூந்தலில் அவங்க கூந்தலில் ஒரு விரல் அளவு எடுத்து நம்ம கட் பண்ணணும். அங்கே பெண்கள் வச்சே கட் பண்ணுங்கள். அந்நிய ஆண்களை கட் பண்ண விட்றாதீங்க. கணவன் கட் பண்ணலாம், மகரமான ஆண்கள். ஆனால் மகரமாக இல்லாத ஆண்கள்கிட்ட நம்ம முடியை காட்டாதீங்க. பிறகு நம்ம கட் பண்ண நேராக ரூமுக்கு போங்க, அசீஸியாக போயிடுங்க. போய் நல்லா குளிச்சுட்டு 2 ரக்காயத் சலாத்து சுக்குர் நன்றி செலுத்தக்கூடிய 2 ரக்காயத் தொழுங்க. நம்ம ஒரு மூலையில் கிடந்தோம், எல்லாம் நம்மளை கூப்பிட்டு விருந்து பிரசாரம் செய்து இந்த உம்ராவை செய்ய வச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இதோட இந்த உம்ராவுடைய விஷயங்கள் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாதா ட்ரெஸ்ஸில் இப்போ 10 நாள் 15 நாள் ஹஜ்ஜியுடைய நாள் இருந்தால் முடிஞ்சால் உம்ரா செய்யுங்க ஆயிஷா பள்ளியில். இல்லைன்னா அல்லாண்டு கொஞ்சம் உடம்பை பாதுகாத்து, ஏன்னா ஹஜ்ஜி செய்ய வேண்டியிருக்குது, அரஃபா போக வேண்டியிருக்குது, மினா போக வேண்டியிருக்குது, முஸ்தலிஃபா போக வேண்டியிருக்குது. அதனால் உடலை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளுங்கள். நல்ல சாப்பாடுகள்லாம் சாப்பிடுங்க. கூடிய மட்டும் அதிகமாக தவாஃப் மட்டும் செய்யுங்க.